சரி சொல்லுங்க. y equal to root 4 minus x. root 4 minus x. 4 minus 6. கரெக்ட்டுங்களா? சார். இப்ப இதே மாரி தான். ஃபர்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டொமைன்னா இங்க டைரக்ட்டா x வேல்யூ எங்கிருந்து எடுக்கிறீங்களோ அதான் டொமைன். நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஸ்கொயர் ரூட்க்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. x வந்து 4 போடலாமா? 4 போட்டா சார். 0 வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 போட்டா 0 வருது. அடுத்து 5 போட முடியுமா? 5 போட்டா நெகட்டிவ் ஆயிரும்ல? 5 ஆமா சார். அதே மாரி தான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்ப என்ன போடலாம்? 3 3. போடலாமா? எஸ் சார். 3 2 போடலாமா? 2 அப்படி எது 1. வரைக்கும் போடலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போடலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப டொமைன் எப்படி எழுதலாம்? 4, minus infinity. 4 க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல். இதுதான் டொமைன். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி. இப்போ நான் என்ன பண்ணணும்? ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுக்கு என்ன பண்ணணும்? x ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். x ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? எஸ் சார். அப்போ y ஈக்குவல் என்ன இருக்குது? ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ். எஸ் சார். கரெக்டுங்க எனக்கு சார். ரூட் கட் பண்ணணும். ரூட் கட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? ஸ்கொயர் பண்ணலாமா? ரூட் கட் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணலாமா? எஸ் சார். y y ஸ்கொயர். ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் 4 minus x. எனக்கு என்ன தேவை? x தான் தேவை. அப்ப இந்த 4 இங்க கொண்டு வந்துட்டு என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 6. எனக்கு x தேவை. x வந்து வரும்போது மைனஸ் சைன் இங்க வந்துடும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? y ஸ்கொயர்டு மைனஸ் 4. நான் மாத்தி போட்டுக்கிறேனோ? மாத்தி போட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இந்த 2 ஸ்டெப் மாத்தி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாரு. ஆக்சுவலா என்ன வரும்னா 4 இங்க வருது. 4 இங்க வந்து என்ன ஆகும்? y ஸ்கொயர்டு மைனஸ் 4ன்னு வரும். ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மைனஸ் 6ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இந்த மைனஸ் சைன் இங்க வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் 4 ஈக்குவல் டு x ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கரெக்டுங்க சார். அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? சாரி x தான் வரும். x தானே வரும். x. அதான் கேளு. அப்ப கேட்காம இருந்தா நான் என்ன பண்றது? அப்ப என்னாச்சு? x ஈக்குவல் என்ன வரும்? x ஈக்குவல் டு 4 மைனஸ் y ஸ்கொயர். கரெக்ட்டா? x ஈக்குவல் என்னது? 4 மைனஸ் y y ஸ்கொயர். சரி இப்ப சொல்லுங்க. y வேல்யூ எந்த வேல்யூ வேணா போடலாம். ஏன்னா ரூட் இல்ல, எதுவும் இல்ல. இந்த மாதிரி வரும்போது y க்கு எந்த வேல்யூ? ரியல் நம்பர்ஸ். y belongs to any value. கரெக்ட்டுங்களா? y belongs to Yes, or sir. any value போடலாம். அப்ப ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் ஈக்குவல் டு taking Plus any value infinity, minus infinity to plus infinity. plus infinity. That means equal to real number. Okay. Yes, sir. என்ன டவுட் இருக்குது? Y minus. Okay, y minus 4 equal to minus 6. ஓ சார், இந்த மைனஸ் எக்ஸ் வந்து y ஸ்கொயர் மைனஸ் 4ல வந்து மைனஸ் ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் சைன் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? மைனஸ் போட்டு y ஸ்கொயர் மைனஸ் போடுவியா? எஸ் சார். அப்ப என்ன ஆகுது? எப்படி எழுதலாம்? மைனஸ் சைன் உள்ள எகைன் போச்சுன்னா இந்த டைம் வந்துடும். மைனஸ் சைன் உள்ள வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் 4. அந்த டைம் தான் இங்க எழுதிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். வேற என்ன டவுட் இருக்குது? வேற இல்லைங்க சார். சரி, அப்படியே காப்பி. நான்